கவலைகள் பலவிதம். கவலைகள் அவனுடைய தேவைகளை பொறுத்து கவலைகள் அமைகிறது. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவலை இல்லாத மனுஷன் எவனும் இல்லை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் கவலையை சுமக்கும்படி இயேசு நம்மை அழைக்கவில்லை. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் தருவேன் தருவேன். அவர்தான் இயேசு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தினேஷ் 50 கிலோ சீமெந்து பேக்க தூக்கி முதுகுல வச்சு கொண்டு இருக்கு. 50 கிலோ சீமெந்து பேக் பிள்ளைக்கே இல்லாது தூக்கி வச்சு களைச்சு மணிக்கு வச்சிருக்கலாம். நான் போறேன் மோட்டார் சைக்கிளை போயிட்டு ஏறு தினேஷ்ன்னு சொல்றேன். தினேஷ் ஏறிட்டு அம்மன்ல இருந்து ஒட்டுறது செட்டுக்கு வாரேன். செட்டுக்கு வரைக்கலையும் தினேஷ் இழுத்து கேட்குது. என்னன்னு திரும்பி பார்க்கிறேன். சீமெந்து எங்க கிடக்கு? அவன் சொல்லுங்க, சீமெந்து எங்க கிடக்கு? தோல்ல. அட மொக்கு பயலே, அவன் சொல்லுங்க, என்னத்துக்கு உன்னை ஏத்து? நான் தோளில் இருக்கிறத இறக்கி கீழே இல்லை என்ற மோட்டார் சைக்கிளை வை. அவன் சொல்லுங்க, கீழே இருக்கின்ற தோளில் இருக்கிற பாரத்தை நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்றேன் என்ற மோட்டார் சைக்கிளை இறக்கி வை. ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து எனக்கு உனக்கும் சொல்லி இருக்கிறார். உன்ற கவலைய நான் சுமக்கிறேன், நீ இறக்கி வை. அல்லேலூயா அல்லேலூயா. உன்ற கவலைய நீ இறக்கி வை. ஆமென். சிலர் ஆண்டவருக்கே இரக்கம் பார்க்கிறார். அவரும் பாவம் அல்லோ. யாரு? ஆண்டவர். ஏசப்பா பாவம் தானே, எத்தனை பேற்ற கவலையை சுமக்கிறது. அப்ப அன்றோட தெரியுங்க சேர்த்துக்களே இறக்குங்கப்பா. கவலைகளை சுமக்கிறபடியால் ஆண்டவற்ற சக்தி குறைந்து போவதில்லை. எல்லாத்தையும் சுமக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருக்குள்ள இருக்கிறது. ஆமென். அது அவர்கிட்ட போய் சொல்லுங்க. கவலைகளை இறக்குங்க, தெய்வத்திடம் இறக்குங்க. ஏனென்றால் இந்த கவலைகளை வைத்துத்தான் பிசாசு நம்மை தொடுகிறான், நம்மை தாக்குகிறான். அவன் நம்மை பிடிக்காதபடிக்கு கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். நீங்கள் பாடுங்க, கவலை கொள்ளாதீருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற நான், காட்டு புஷ்பங்களை அழகுபடுத்துகிற நான் உங்களை பராமரிக்க வல்லவராக. நீங்கள் நம்பினால் ஆண்டவர் உங்களை பராமரிப்பார். உங்களுக்கு தகப்பனாக இருப்பார், உங்களுக்கு தெய்வமாக இருப்பார். உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கவலைப்பட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சார்லி சப்ளின் என்று சொல்லி ஒரு மனுஷனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சார்லி சப்ளின் அவர் ஒரு முறை ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் திரளான ஆத்துமாக்கள் ஜனங்கள் நின்றார்கள். வேத கூட்டம் இல்லை, அவர் தந்த ஒரு பொதுவான நிகழ்ச்சி. சார்லி சப்ளின் அந்த பொதுவான நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஜோக், பகுடி கதையை சொன்னார். ஒரு பகுடி கதை. அவர் சொன்ன உடனே இருந்த எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினாங்க. அப்படி பகுடி ரைட் சிரிச்சிட்டாங்க. திருப்ப அவங்களை சிரிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதே பகுடி கதையை 2ஆம் தரம் சொன்னார். எத்தனையாம் தரம்? 2ஆம். இப்ப சபையில் இருந்த அரவாசி பேர் சிரிக்கல, அரவாசி பேர் சிரிச்சாங்க. அவங்களை சிரிக்க விட்டுட்டு அதே பகுடி சந்தோஷமான கதையை 3ஆம் தரம் சொன்னார். இப்ப முக்காவாசி பேர் சிரிக்கல, காவாசி பேர் சிரிச்சாங்க. அவங்கள சிரிக்க விட்டுட்டு 4ஆம் தரமும் அதே பகுடி சந்தோஷ கதையை சொன்னார். ஒட்டுத்தரும் என்ன செய்யல? சிரிக்கல. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி ஒட்டுத்தரு. இப்ப இவர் கேட்டாராம், ஒரு சந்தோஷத்தை 3 தரத்துக்கு மேலால உங்களால் என்ன செய்யலாம் இருக்கு? அனுபவிக்க இயலாம இருக்கு.
ஒரு சந்தோஷத்தை 3 தரத்துக்கு மேல அனுபவிக்கலாம் இருக்கு. ஆனால் ஒரு துக்கத்தை, ஒரு கவலைய எத்தனை வருஷமா நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? அது இந்த வார்த்தையில எனக்கு சொல்றதுக்கு, இந்த வார்த்தைக்கு ஏற்ற பகுதியா இருக்குது. தேவ பிள்ளையே, எத்தனை வருஷமா எண்ணத்துக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன்? ஆமே, எண்ணத்துக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்நாள் கர்த்தரை தேடும் வரைக்கும் கவலைதான். ஆனால் உண்மையாக கர்த்தர் பாதத்தில் இறக்கி வைத்த பிறகு அந்த கவலைகள் எல்லாம் மறைந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாரங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல இறக்கி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. என் உடம்புக்குள்ள ஏதோ செய்யற மாதிரி இருக்குது ஆண்டவரே. எனக்கு இவ்வளவு பண பிரச்சனை இருக்குது ஆண்டவரே. மனுஷர்களால இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதப்பா. எனக்கு நீர்தான் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி